2026ஆம் ஆண்டின் நிலவரப்படி டிராகன் ஃப்ரூட் பழத்தின் சர்வதேச மதிப்பு 10,000 கோடியை தாண்டியுள்ளது. ஒரு காலத்தில் இந்தியா டிராகன் ஃப்ரூட் பழம் இறக்குமதியை சார்ந்து இருந்தது. ஆனால் தற்போது பல உலக நாடுகளுக்கு டிராகன் ஃப்ரூட் பழத்தை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இந்தியாவில் டிராகன் ஃப்ரூட் பழ உற்பத்தி உயர்ந்துள்ளது. மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இப்பழத்தை தற்போது உலகிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு மற்றும் டிராகன் ஃப்ரூட் பழத்தை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு வியட்நாம். வியட்நாமை தொடர்ந்து தாய்லாந்து, சீனா மற்றும் ஈக்வடார் ஆகிய நாடுகள் டிராகன் ஃப்ரூட் உற்பத்தியில் முன்னிலையில் இருக்காங்க. அதிக இனிப்பு சுவை கொண்டதாக அறியப்படும் மஞ்சள் நிற டிராகன் ஃப்ரூட் பழத்தை ஈக்வடார் நாட்டில் அதிகமா உற்பத்தி செய்யறாங்க. உலகிலேயே அதிக அளவு டிராகன் ஃப்ரூட் பழங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளாக சீனா, அமெரிக்கா, நெதர்லாந்து, ஜெர்மனி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் புகழ் பெற்றிருக்கு. இந்தியாவில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களும், தமிழ்நாட்டில் ஈரோடு, கரூர் மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களும் டிராகன் ஃப்ரூட் பழ உற்பத்திக்கு புகழ் பெற்றிருக்கு. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய டிராகன் ஃப்ரூட் செடி சுமார் 20 ஆண்டுகள் வரை பலன் தரக்கூடியது. உலகில் இரும்பு சத்து அதிகம் கொண்ட பழங்களில் டிராகன் ஃப்ரூட் பழமும் ஒன்று. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட்ஸ் இப்பழத்தின் விதைகளில் உள்ளது. அதிக மருத்துவ குணங்கள் மற்றும் சுவை மிகுந்த பழங்களில் ஒன்றாக இருப்பதால் உலக மக்களிடையே டிராகன் ஃப்ரூட் பழம் புகழ் பெற்றிருக்கு.